வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் பயிற்சியில் மேஷம், மிதுனம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மீனம் ஆகிய இந்த 6 ராசி மக்கள் தங்களின் அற்புதமான காதல் வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் மற்றும் தோற்ற அல்லது கைவிடப்பட்ட காதலை சில ராசி மக்கள் மீட்டெடுத்து நலமுடன் காதலில் மகிழ்ந்து வாழ்வார்கள். செவ்வாய் பகவான் ஒரு கடுமையான மற்றும் தைரியமான கிரகம். அவர் இப்போது ஜூன் 1ஆம் தேதி முதல் அன்று மதியம் 3:27 மணிக்கு அவர் தன் ராசியான மேஷத்தில் பயிற்சியாகி பயணம் செய்கிறார். அவர் இங்கு ஜூலை 12ஆம் தேதி வரை இந்த ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பார். குறைந்தது ஒரு 42 நாட்களாக இங்கு வாசம் செய்ய இருக்கிறார். மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் ராசி மக்களின் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் செழிப்புடன் இருப்பார்கள். குறிப்பாக அதில் 6 ராசி மக்கள் என்று கிரகநிலைகள் கூறுகின்றன. மேஷத்தில் செவ்வாய் பயிற்சியில் மேஷம், மிதுனம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மீனம் ஆகிய இந்த 6 ராசி மக்கள் தங்களின் அற்புதமான காதல் வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் மற்றும் தொடர்பு விட்ட அருந்த பழைய காதலை மீண்டும் தொடர்புபடுத்தி உருவாக்கி அந்த காதலை மீட்டெடுத்து நலமுடன் வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. மேஷம் செவ்வாய் பயிற்சியின் போது காதல் வாழ்க்கை பிரமிக்க வைக்கும் ராசிகளில் மேஷம் முதன்மையானதாக இருக்கிறது. செவ்வாய் உங்கள் முதல் வீட்டிற்கு இருக்கிறார், உங்களுடன் இருக்கிறார். இதனால் உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சாதகமான பலனை நீங்கள் பெற்று நலமுடன் வாழ்வீர்கள். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையிலான பிணைப்பு வலுவடையும் மற்றும் நீங்கள் இருவரும் உறவில் முன்னேற்றம் அடைவீர்கள். ஒட்டுமொத்தமாக மேஷராசியில் செவ்வாய் பயிற்சி மேஷராசி மக்களுடைய காதல் உறவுகளுக்கும் தாம்பத்திய உறவுகளுக்கும் மகிழ்ச்சியை தரும் சூழல் இருக்கிறது. அடுத்து மிதுனம். இந்த பயிற்சி மிதுன ராசி மக்களுக்கு 11ஆம் வீட்டில் நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி இடையான ஒற்றுமையும் பரஸ்பர புரிதலும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி மக்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு வாழ்வை செம்மையாக நடத்த முயற்சிப்பீர்கள். இதுவரை சிலரின் வாழ்க்கையில் இருந்த கசப்பான உணர்வுகள் மறைந்து அவையாவும் பரஸ்பர அன்புடன் மேன்மைப்படும். இது தவிர நீங்கள் ஒருவருக்கொருவர் தரமான நேரத்தை செலவிட்டு மகிழ்வீர்கள். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி மக்கள் தங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை அதுவும் திருப்தியாக அனுபவிப்பதில் முதலிடத்தில் இருப்பார்கள் என்று நம்பலாம். அடுத்து கடகம். கடகராசி மக்களுக்கு செவ்வாய் பகவான் அவரின் 5 மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார். இப்பொழுது அவர் மேஷத்தில் செவ்வாயுடைய பயிற்சி அவரின் 10ஆம் வீட்டில் நடக்கிறது. அதனால் கடகராசி மக்களுக்கும் தங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையிலான உறவில் அருமையான ஒரு தொடர்பு, பரஸ்பர முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இவர்கள் கடகராசி மக்கள் குடும்பத்தில் இருக்கும் இவர்களுக்கு இருவருக்கும் இடையிலான உறவு வலுவடையும். தம்பதிகள் மகிழ்ச்சியுடன் தங்களது திருமண நாளையும் மற்ற இணைப்பையும் கொண்டாடுவார்கள். மற்றும் இவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியாகவும் குடும்பம் சார்ந்து சந்தோஷத்துடன் உறவுடன் கூடி கழிப்பார்கள். இந்த உறவில் கடகராசி மக்கள் தங்கள் துணை இணைந்து மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்து கொள்வதில் திட்டமிட்டு செயல்படுவதில் வல்லவர்களாக மாறுவார்கள். அடுத்து சிம்மம். சிம்மராசிக்கு 4 மற்றும் 9ஆம் வீட்டை ஆளும் அதிபதியான செவ்வாய் மேஷராசியில் இப்பொழுது பயிற்சியாகி பயணம் செய்கிறார். இது 9ஆம் வீட்டில் நடக்கிறது. அதனால் சிம்மராசி மக்கள் தங்கள் துணையுடன் இனிமையான நேரத்தை அல்லது பொழுதை கழிப்பதற்கு உண்டான சூழல் இருக்கிறது. இந்த காலம் இவர்கள் தங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை சாதகமாக மாற்றி அதை குதூகலத்துடன் கொண்டாடுவார்கள். சிம்மராசி மக்கள் இந்த காலகட்டத்தை முழுமையாக காதலில் அனுபவிப்பார்கள். மேலும் இவர்கள் திருமணமானவர்கள் தங்கள் மனைவியுடனான உறவும் பரஸ்பர அன்பும் பலப்படும். காதலில் இருக்கும் மக்களுக்கு ஒரு பிணைப்பு உருவாகி அதில் மீண்டெழக்கூடிய சூழல் சிம்மராசி மக்களுக்கு இருக்கிறது.
அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசியின் முதல் மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இப்பொழுது 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் விருச்சிக ராசி மக்கள் தங்கள் துணையுடன் பரஸ்பர அன்பு சார்ந்த பாசத்தின ஒரு ஒருங்கிணைப்பை அமைப்பதில் முயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள். தங்கள் தம்பதிகள் இருவருக்கும் இடையே இதனால் புரிதல் அதிகரிக்கும். பரஸ்பர அன்பு சார்ந்த பலம் பெருகும். விருச்சிக ராசி மக்கள் தங்கள் மனைவியின் அன்பையும் பாசத்தையும் அனுபவிப்பார்கள், மகிழ்ந்து வாழ்வார்கள். செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சி விருச்சிக ராசி மக்களுடைய காதல் வாழ்க்கைக்கு சாதகமாக ஒரு படிநிலையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்து மீனம். மீனராசி மக்களுக்கு செவ்வாய் 2வது மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார். மேலும் இந்த பயணத்தின் போது செவ்வாய் இவரின் 2வது வீட்டில் வசிக்கிறார். இக்காலகட்டத்தில் இந்த மீனராசி மக்களின் தாம்பத்திய வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இவர்கள் தங்கள் காதல் வாழ்க்கை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் திருப்தியுடனும் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்வார்கள். தங்கள் காதல் உறவை முன்னுதாரணமாக மற்றவர்களுக்கு வைக்கக்கூடிய தன்மையில் இவருடைய காதல் அரும்பி வழியும். மீனராசி மக்களுக்கும் அவர்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இருப்பினும் 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் தன்னுடைய பேச்சில் கனிவு அவசியமாகிறது. எக்காரணம் கொண்டும் எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவதை மீனராசி மக்கள் கைவிட வேண்டும். மேஷத்தில் செவ்வாயின் தாக்கம் என்பது, மேஷராசியில் செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த ராசி மக்கள் தனது உணர்வுகளை எளிதில் வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் சில நேரங்களில் தன்னம்பிக்கை மற்றும் சுய ஊக்கத்தால் நிரப்பப்படுகிறார்கள். இந்த ராசி மக்களின் முடிவெடுக்கும் திறன் வலுவடையும். அவரிடம் தைரியமும் உறுதியும் அதிகரிக்கும். அவர்கள் அதிக மனக்கிளர்ச்சி மற்றும் அது சார்ந்த குரல் துணி அதிகமாக பெறுகிறார்கள். மேலும் தங்கள் ஆற்றல் மூலம் மற்றவர்களை சில நேரங்களில் பாதிக்க முடிகிறது. ஆகையால் பேசுவதிலும் செயல்பாடுகளும் சற்று கவனம் தேவை எல்லா ராசியினருக்கும். மேஷராசியின் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார். இது தவிர அவர் விருச்சிக ராசியின் மீதும் செவ்வாய்க்கு உரிமை இருக்கிறது. இந்த கிரகத்தின் ராசி மக்கள் தங்கள் கனவுகளை நிறைவேற்றவும் தடைகளை கடக்கவும் அவர்களை ஊக்குவிக்கிறார் இந்த செவ்வாய் பகவான். ஆகவே ஒரு சாதகர் தனது வாழ்வில் சவால்களை எதிர்கொள்ளும் விதம் செவ்வாய் கிரகத்தை இருக்கும் இடத்தை பொறுத்து அமைகிறது. ஆகவே இப்பொழுது அதற்கு தகுந்தவாறு செவ்வாய் இந்த மேற்கூறிய 6 ராசி மக்களுக்கு உண்டான நல்ல இடத்திலிருந்து அவர்களை காதலிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நலமுடன் வாழ வைக்கிறார். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பிகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் பலமுடன் நலமாக தியாக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வர்யம் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன். வணக்கம், நன்றி.